ரொம்ப நொந்து போய் இருந்து பேசாமல் வீட்டில் இருந்தேன். நீங்கள் சர்க்கார் தான் என்னை காப்பாற்றி என் செடியை காப்பாற்றி கொடுக்கணும். இல்லைன்னா நான் வந்து தற்கொலை பண்ணி சாவடி. வந்து ஆளுகிட்ட மிரட்டிட்டு போயிருக்கேன் ஐயா. பூரா காஞ்சி போய் கூட இலை கூட வந்து பிஞ்சு பூரா வந்துருச்சு. பட யூனியன் பஞ்சாயத்து ஓனமாவத்து பஞ்சாயத்து தாலுகா கைத்தார் தாலுகா இந்த ஊர் வந்து எனக்கு வீரவண்டி புலிக்குளத்தில் சமூக தேர்வு அந்தோணி தேவர். நான் 40 வருஷம் ஆச்சு பிஹெச் பைப்பு போட்டு. இப்போ அந்த 40 10 காவேரி காயிலெல்லாம் போட்டேன். கட்டு வழி ஆகலை, விவசாயம் கட்டலைன்னு 15 வருஷம் ஆச்சு. 500 எலுமிச்சம்பழம் போட்டு 300 தென்னை போட்டு கொய்யா 500 கொய்யா போட்டிருக்கேன். தேக்கு 800 தேக்கு போட்டிருக்கேன். கோங்கு 500 கோங்கு போட்டிருக்கேன். குமிழின்னு சொல்லி அது ஒரு 300 போட்டிருக்கேன். பிலாப்பழம் வந்து ஒரு 10 பிலாப்பழம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு மாதிரி திடீர்னு வந்து எனக்கு ஒரு மாதமாக பைப்பை உடச்சிக்கிட்டே இருந்தேன் ஐயா. அது உடைச்சா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி சட்டம் வந்து நடவடிக்கை எடுத்து சொன்னாங்க. ஒட்டி விட்டேன். பலபடி ஒட்டி விட்டு பலபடி உடைச்சான். பலபடி 4 தடவை 3ஆம் தடவை உடைச்சிட்டான். பலபடி போனேன். அவங்க இப்போ என்னையா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நான் சீவியில் தான் உள்ளாயிட்டேன். நான் கிரிமினலாக தான் ஐயா பார்க்க முடியும். நான் என்ன ஏற்று நீ தாலுகாவில் போய் கேளுங்க, கரெக்டாக அதில் இப்போ மனு கொடுங்க, உங்கள் பெர்மிட் வாங்க. நான் ஒன்றாந்து ஒத்துழைச்சி உங்கள் செய்தேன். நான் இதை செய்ய மாட்டோம்னு இல்லை. அவன் வந்து கொலை முயற்சி பண்ணுறான்னா அவன் உன்னை கொலை செஞ்சாலும் உங்களை என்ன செய்யணுமோ நான் அந்த அளவுக்கு நான் நடவடிக்கை எடுப்போம் ஐயா. இதான் என்னால் செய்ய முடியும். இது ஒரு தாழ்வாதத்தில் தான் எனக்கு பெர்மிட்டை கொடுக்க முடியும், செய்ய முடியும். நான் கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லணுன்னு நான் அப்படியே ரொம்ப நொந்து போய் இருந்து பேசாமல் வீட்டில் இருந்தேன். பழம் நான் வெளியே ஒரு பிள்ளைய வீட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு வீட்டு சனிக்கிழமைக்கு வந்தேன். சனிக்கிழமைக்கு பார்க்கும்போது கேஜி போய் புடிய போட்டுனேன். என்ன ஆம்பளை புடுங்க அது புடுவதை விட ஒன்று வெட்டியே போடவில்ல. நான் 4 ஆடியால் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்று வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பணம் இருக்குது, உனக்கு சனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னைக்கு ஒன்று கொல்லாமல் அந்த இடத்துல வாழ வச்சு விட முடியாது. தோட்டத்துக்கு போக விட முடியாது. கடல் மோட்டர் போட விட முடியாது. நீ போட ஒன்று பெட்ரோல் இல்லை. நான் இன்னும் ராமேஸ்வரம் போக முடியல. பாடல நீ ஆற்றுல என்று கொடுத்து அப்படின்னு என்கிட்ட சொல்ல போலீஸ்காரை கட்டி இழிச்சு போட்ட மாட்டியும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த வாகனம் பொண்ணு மிரட்டுது. போய் நான் எப்படி இப்படின்னு சொல்லி ரோடு எனக்குங்க, ஓடு எனக்குங்க, உன்னை எங்கே ஓடுன்னு சொல்லாமையா. என்ன எனக்கு வழி இல்லை. நீங்கள் சர்க்கார் தான் என்னை காப்பாற்றி என் செடியை காப்பாற்றி கொடுக்கணும். இல்லைன்னா நான் வந்து தற்கொலை பண்ணி சாவடி எனக்கு வேறு இடமே இல்லையா. இதை வச்சு தான் எனக்கு பிழப்பு. வயசு எனக்கு 81 ஆயிடுச்சு. வெளியே அகிட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதை வச்சு தான் பிழப்பையா. அதான் நீங்கள் எனக்கு நியாயம் கிடைக்கணும். நியாயத்தை நீங்கள் தான் பார்த்து வேணால் நீ சர்க்காரை வந்து நேரடியாக பாருங்கள், பார்த்துக்கிட்டு செய்யுங்க. அநியாயமாக செய்ய மாட்டேன். எனக்கு இவ்வளோ தூரம் நான் புத்தி சேர்த்து அவங்க மேலே போடணும்னு போய் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு மேலே போடக்கூட ஒருத்தர் வந்து எவன் மேலே போட்டவங்க மேலே போட்டது அப்படின்னு செங்கால் தெரியுமா சுப்ராங்கர் வந்து ஆளுகிட்ட மிரட்டிட்டு போயிருக்கோம் ஐயா. அந்த ஆளுகையான்னு சொல்ல அவன் எங்கன்னா அவர் வெளியே விட்டான்னு அவன் வாரட்டவன் வெட்டி போடுன்னு சொல்லாமையா. சரி, தண்ணி எத்தனை நாளைங்க வரல? தண்ணி 30 நாள் பாயிலையா. 30 நாள் பாய். 30 நாள் அங்கே இங்கே அரசாங்கம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, கலெக்டர் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸு, டிஎஸ்பி ஆஃபீஸு, இவ்வளோ தூரம் யாராச்சும் கொடுக்கணும் மணி எல்லாத்தையும் கொடுத்தோமே. எனக்கு இன்னைக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து தோட்டை மறித்து கம்பு மணிமை போட்டு ஏன் இடமையா. நான் அந்த காலத்தில் நான் 40 தென்னை 13 தென்னை வெட்டி கொடுத்தவையா. அப்போ இந்த தென்னை கொடுத்ததுக்காக 1.5 லட்ச ரூபா தாரம்னாங்க. எனக்கு வேண்டாம், எங்கள் அப்பா காக்கூருக்கும் குறையா அந்த மக்கள் தானே விடுவேன் அப்படின்னு விட்டோமையா. இப்போ எனக்கு ஓடையும் இல்லைங்க, ரோடும் இல்லைங்க, உனக்கு வழியே இல்லை, நீ தோட்டத்து போன வெட்டுன்னு சொல்லியிருக்காமையா. நான் இன்றைக்கி பதறிக்கிட்டு எனக்கு எங்கே தான் வாழணும் எனக்கு புரியலையே. சரிங்க, தண்ணி எத்தனை நாள்? 30 நாளாக பாயலையா. எப்படிங்க இருக்கு செடி? எப்படி பூரா காஞ்சி போய் கூட இலை கூட உழுந்து பிஞ்சு பூரா வந்துருச்சு. வேறு இன்னுமே தடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா இல்லையா. பாதி செடி காஞ்சி வச்சு. உங்களுக்கு என்ன செய்யணும்? எனக்கு தண்ணி வேணுமையா. பெர்மிட் வாங்கி தண்ணி பாயணும் கொடுங்க. தண்ணி எனக்கு வேணும். பெர்மிட் வாங்கினா தான் வயலில் வெட்டி போடணும்னு சொல்லாமையா. அப்போ எனக்கு பெர்மிட் வாங்க கொடுங்க. நான் பண்ணி தண்ணி பாய்ச்சிக்கிறேன். எனக்கு அதுதான் எனக்கு முக்கியமானது. அது உதவி மட்டும் செய்யுங்கய்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.